எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இனி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம இந்திய வரலாற்றுல முகலாய மன்னர் அக்பர்னு ஒருத்தர பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க இல்ல கேட்டிருப்பீங்க. சரிதானே? அவரோட அரசவையில நவரத்னங்கள் அப்படின்னு 9 ரொம்ப சிறந்த மேதைகள் இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் தான்சேன். இவர் ஒரு சாதாரண பாடகர் இல்ல குழந்தைங்களா. இவர இசை சக்கரவர்த்தின்னு தான் சொல்லணும். அக்பருக்கு தான்சேன்னா அவ்ளோ பிடிக்கும். உலகத்திலேயே தான்சேனை விட சிறந்த பாடகர் யாருமே இல்லன்னு அக்பர் நம்பிட்டு இருந்தாரு. சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் அக்பரோட அவையில ஷௌகத் மியான் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தாரு. அவைனா என்ன? அவைனா சபை, அரசவை, அரச சபை. புரிஞ்சுதா? புரியலையா? சரி, போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. ஷௌகத் மியான்ற மந்திரி எப்ப பாரு மத்தவங்க மேல பொறாமப்படுற ஒரு ஆளு. அதுவும் தான்சேன் மேல ரொம்ப பொறாம. எப்ப பாரு இந்த தான்சேனையே ராஜா புகழ்ந்துட்டே இருக்காரே அப்படின்னு அவருக்கு வயத்தெரிச்சல். அதனால அவர் ஒரு தந்திரம் செஞ்சாரு. அவரு நேரா ராஜா கிட்ட போய், மன்னா, தான்சேன் பெரிய பாடகர் தான். ஆனா அவரால தீபக் ராகம் பாட முடியுமா? அத பாடுனாதான் உண்மையான இசை மேதைன்னு இந்த உலகம் நம்பும். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேட்டாரு. இது சாதாரண சவால் இல்ல குழந்தைங்களா. இத ஷௌகத் மியானோட சூழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபக் ராகம் பாடுனா அந்த ராகத்தோட வெப்பத்துல பாடுறவங்களோட உடம்பே ஒரு மாதிரி எரியுமா. தான்சேனை எப்படியாவது ஆபத்துல மாட்ட வைக்கணும்னு தான் ஷௌகத் மியான் அப்படி கேட்டாரு. சபையில இத கேட்டுக்கிட்டு இருந்த தான்சேன் பயப்படவே இல்ல. நான் பாடுறேன் மன்னா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. என்னைக்கு பாடணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. அவை கூடுச்சு. தான்சேன் கண்ண மூடி தம்பூராவ மீட்டி உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சாரு. அவர் பாட பாட குளுமையா இருந்த அரண்மனையில எல்லாருக்கும் லேசா வேர்க்க ஆரம்பிச்சுது. ஜன்னல் திரைச்சீலையெல்லாம் அனல் காத்துல பறக்கற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு அரண்மனை தூண்கள்ல இருந்த அணைஞ்சு போன விளக்குகள் எல்லாம் டப்பு டப்புன்னு தானா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு அந்த இடமே வெளிச்சத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சபையில இருந்த எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஷௌகத் மியான் மூஞ்சில ஈ ஆடல. ஆனா வெப்பமும் தாங்க முடியல. குறிப்பா தான்சேனோட உடம்பு அனலா கொதிக்குது. ஷௌகத் மியான் தான்சேன் தோத்துடுவாருன்னு நினைச்சாரு. ஆனா தான்சேன் உடனே ராகத்த மாத்தி மேக் மல்ஹார் அப்படிங்கிற ராகத்த பாட ஆரம்பிச்சாரு. திடீர்னு வானத்துல மேகம் வந்துதான். கருத்த மேகங்கள். ஜன்னல் வழியா ஜில்லுன்னு மழை காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. நெருப்பையும் மழையையும் தன் குரலாலேயே கட்டுப்படுத்துற ஒருத்தரை பார்த்து ஷௌகத் மியான் வாய் அடைச்சு போயிட்டாரு. பாட்டு பாடி முடிச்சதும் அக்பர் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி ஓடி வந்து தான்சேனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. தான்சேன், உன்ன மாதிரி பாட இந்த உலகத்துல ஆளே கிடையாது. என்ன ஒரு குரல், என்ன ஒரு இசை அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. முத்து மாலைகள் பொற்காசுகள்னு பரிசுகளை அள்ளி கொடுத்தாரு. ஆனா அக்பருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. தான்சேன், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஓம் பாட்டே இவ்ளோ அற்புதமா இருக்குன்னா உனக்கு இந்த இசைய கத்து கொடுத்தாரே ஒரு குரு, அவர் எவ்வளவு பிரமாதமா பாடுவாரு. அவர் பாடுறத நான் கேட்டே ஆகணும். உடனே அவர் அரண்மனைக்கு வர சொல்லு. நான் அவருக்கு வேணுங்கிற மரியாதைய செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தான்சேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மன்னா, என்னோட குரு ஹரிதாஸ். அவர் என்ன மாதிரி ஆள் இல்ல. பிருந்தாவனம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க கிருஷ்ணரோட சிலையே இவர் பாடுனதுக்காக தோணுனதுதான். அவர் இந்த ராஜா, மந்திரி, பொற்காசு இதுக்கெல்லாம் மயங்கவும் மாட்டாரு, பாடவும் மாட்டாரு. அவர் அரண்மனைக்கு கண்டிப்பா வரமாட்டாரு. அவரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான அந்த கடவுளுக்கு மட்டும்தான் பாடுவார். அக்பருக்கு இத கேட்டு ஒரே ஆச்சரியம். அப்போ நான் அவரை எங்க போய் பாக்கறது? அதுக்கு தான்சேன் சொன்னாரு, அவர் காட்டுல ஒரு சின்ன குடிசை கட்டிக்கிட்டு வாழறாரு. அவரோட இசை அவருக்காகவும் இறைவனுக்காகவும் மட்டும்தான். நாம தான் அங்க போகணும். அதுவும் நீங்க ராஜா மாதிரி வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஆடம்பரம் பிடிக்கவே பிடிக்காது. நாம சாதாரண ஆளாதான் போகணும். தான்சேன் சொல்றத கேட்டு அக்பர் அந்த காட்டுக்கு போறதுக்கு முடிவெடுத்தாரு.
அடுத்த நாள் விடிய காலையிலேயே சூரியன் வரதுக்கு முன்னாடியே அக்பரும் தான்சேனும் மாறு வேஷத்துல காட்டுக்கு கிளம்புனாங்க. கால் கடுக்க நடந்து காட்டுக்குள்ள போனா அங்க ஒரு சின்ன குடிசை இருந்தது. அதுக்கு வெளியில தான்சேனோட குரு சுவாமி ஹரிதாஸ் கண்ண மூடி தியானத்துல உட்கார்ந்திருந்தாரு. இவங்க 2 பேரும் தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுட்டாங்க. இப்ப பாடுவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடுவாருன்னு அக்பர் காத்துக்கிட்டே இருந்தாரு. மணி ஆயிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரம், 2 மணி நேரம். குரு பாடவே இல்ல. அவரு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் துளசி செடிக்கு தண்ணி ஊத்துனாரு. ஆனா பாட மட்டும் இல்ல. அக்பருக்கு பொறுமை போயிடுச்சு. என்ன தான்சேன், இவர் பாடவே மாட்டேங்கிறாரு. நம்ம இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப தான்சேன் ஒரு திட்டம் போட்டாரு. மன்னா, என் குருவ பாட வைக்க ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதுக்கு நான் அவர்கிட்ட திட்டு வாங்கணும். பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. தான்சேன் மெதுவா அந்த குடிசை வாசல்ல போய் உட்கார்ந்துகிட்டு அவரோட தம்பூராவ மீட்ட ஆரம்பிச்சாரு. தான்சேன் பாட ஆரம்பிச்சாரு. ஆனா பாடும்போது வேணும்னே ஒரு ஸ்வரத்தை தப்பா பாடினாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா குழந்தைங்களா? அபஸ்வரம். அவ்வளவுதான். உள்ள இருந்து ஒரு அதட்டல். நிறுத்து தான்சேன்! குரு ஹரிதாஸ் கோவமா வெளியில வந்தாரு. எத்தனை வருஷமா என் கூட இருந்திருக்க. இந்த ராகத்தை இப்படியா பாடுவாங்க? என்ன அபஸ்வரம்! உனக்கு இசையே மறந்து போச்சா? அப்படின்னு அதட்டினாரு. தான்சேன் திரு திருன்னு முழிக்கிற மாதிரி நடிச்சாரு. மன்னிச்சிடுங்க குருவே, எனக்கு சரியா வரல. சரியான ஸ்வரம் எதுன்னு நீங்க பாடி காட்டுங்க குருவே அப்படின்னு பணிவா கேட்டாரு. அந்த சரியான ஸ்வரத்தை எடுத்து காட்ட குரு ஹரிதாஸ் பாட ஆரம்பிச்சாரு. கோபம் எல்லாம் மறைஞ்சு இசை ஆரம்பிச்சுது. குழந்தைங்களா, அவர் பாடினது பாட்டு மாதிரி இல்ல. அது ஏதோ காத்துல கலந்த மந்திரம் மாதிரி இருந்துச்சு. காட்டுல ஓடிட்டு இருந்த மான் எல்லாம் ஓடாம அப்படியே நின்னு கேட்டுச்சு. ஏன், வேட்டையாட வந்த ஒரு புலி கூட அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்து கேட்டுச்சு. மரத்துல இருந்த இலைகள் எல்லாம் அசையவே இல்ல. பக்கத்துல ஓடிட்டு இருந்த யமுனை ஆறு கூட சலசலக்கிறத நிறுத்திட்டு அமைதியா இந்த பாட்டை கேட்டுச்சு. அக்பரோ கண்ண மூடி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் மனசுல இருந்த கவலை, ராஜ்யத்தோட பிரச்சனை, ஷௌக்கத் மியான் கொடுத்த கொடைச்சல் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு. ஏதோ அம்மாவோட மடியில படுத்து தூங்குற மாதிரி ஒரு நிம்மதி அவருக்கு பல வருஷம் கழிச்சு கிடைச்சுது. நேரம் போனதே தெரியல. குரு பாடி முடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம்தான் அக்பருக்கு சுயநினைவே வந்துச்சு. 2 பேரும் சத்தம் போடாம அரண்மனைக்கு திரும்பினாங்க. நடந்து வரும்போது அக்பர் தான்சேன் கிட்ட கேட்டாரு. தான்சேன், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீயும் நல்லாதான் பாடுற. ஆனா உன் குரு பாடுன மாதிரி உன்னால ஏன் பாட முடியல? அதுல இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான விஷயம் ஏன் உன் பாட்டுல இல்ல? தான்சேன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கவனமா கேளுங்க குழந்தைங்களா. மன்னா, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் பாடும்போது என் முன்னாடி டெல்லியோட சுல்தான் அக்பர் உட்கார்ந்திருக்காரு. நான் தப்பா பாடிடக்கூடாது. நல்லா பாடுனாதான் எனக்கு பரிசு கிடைக்கும், முத்துமாலை கிடைக்கும், பொற்காசு கிடைக்கும்னு நான் அந்த பரிசுக்காக பாடுறேன். ஷௌக்கத் மியான் மாதிரி ஆளுங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயத்துல பாடுறேன். ஆனா என் குரு அப்படி இல்ல. யார் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படல. அவருக்கு எந்த பரிசும் வேணாம். பாடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது மட்டும்தான் அவருக்கு முக்கியம். அவர் பாடணும்னு பாடுறாரு. இறைவனுக்காக பாடுறாரு. அவரோட ஆத்மாவுக்காக பாடுறாரு. நான் ஆசைக்காக பாடுறேன். அதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாரு. என்ன குழந்தைங்களா, தான்சேன் சொன்ன பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா? இது பாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம பண்ற எல்லா வேலைக்குமே பொருந்தும். நீங்க ஒரு படம் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா பாத்துட்டு சூப்பர்னு சொல்லணும்னு நினைச்சு வரையும்போது அந்த படம் எப்படி வரும்? எனக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு வரையறது பிடிக்கும், நான் சந்தோஷமா வரைய போறேன் அப்படின்னு வரையும்போது எப்படி வரும்? இதுல எது உங்களுக்கு பிடிக்கும்? இன்னொரு உதாரணம் சொல்லவா? பரீட்சைக்கு படிக்கும்போது ஐயோ மார்க் வாங்கணுமே மார்க் வாங்கணுமேன்னு படிச்சா பயமா இருக்கும். ஆனா புதுசா ஏதோ தெரிஞ்சுக்க போறோம், இத படிக்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? தான்சேன் மாதிரி பரிசுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா பதட்டமா தான் இருக்கும். ஆனா குரு ஹரிதாஸ் மாதிரி பிடிச்சு செஞ்சா சந்தோஷமா இருக்கும்ல? குழந்தைங்களா, இந்த வெற்றி, பாராட்டு, நல்ல பையன், நல்ல பொண்ணு பட்டம் இதெல்லாம் மத்தவங்க நமக்கு தரது.
ஆனா சந்தோஷம் இருக்கே சந்தோஷம், அது நமக்கு நாமளே தந்துக்கிறது. உங்க வீட்ல அம்மாவோ அப்பாவோ சமைக்கும்போதோ இல்ல வேலை செய்யும்போதோ கவனிங்க, அவங்க எப்போ சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை பண்றாங்கன்னு, இல்ல எப்போ ஐயோ நேரம் ஆச்சே அப்படின்னு பதட்டமா பண்றாங்கன்னு. அவங்க கிட்ட போய் இன்னைக்கு ஒரு கேள்வி கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச வேலை எது? எது பண்ணும்போது நேரம் போறதே தெரியாது அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, நீங்க இன்னொன்னும் பண்ணணும். மத்தவங்க நம்மள பாராட்டுவாங்களா, கை தட்டுவாங்களான்னு எதிர்பார்க்காம, ஜெயிப்போமா தோப்போமான்னு கவலைப்படாம, அந்த நொடியில அந்த வேலைய பண்ற சந்தோஷத்துக்காக மட்டும் எதையாவது ஒண்ண செஞ்சு பார்க்கறீங்களா? அப்படி நீங்க முழுசா ரசிச்சு செய்யறப்போ, அந்த காட்டுல குரு ஹரிதாஸ் பாடும்போது வீசுச்சே ஒரு காத்து, அது உங்க மனசுக்குள்ளயும் வீசும். வீசுதான்னு எனக்கு அடுத்த முறை சொல்றீங்களா? அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.